சரவண சொன்ன மாதிரி இதுக்கு மேல கபிலன் வரதுக்கு சான்ஸே இல்ல. சரவண சொல்றதும் சரிதான். அவரோட இடத்துல இருந்து பார்த்தா வலியும் ஏமாற்றமும் அவருக்கு அதிகம்தான். என்னோட சுயநலத்துக்காக கபிலன் ஆபீஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும்னு அத நான் எப்படி நினைக்கிறது? அவருக்கு என்ன விருப்பமோ அவர் அப்படியே இருக்கட்டும். அட்லீஸ்ட் அந்த நிம்மதியாவது நான் அவருக்கு கொடுக்கணும். இன்னும் என்ன பண்றாரு? இனிமே எங்களால வெயிட் பண்ண முடியாது சார். சார் முடியாது சார். கிளம்புறோம் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார் உட்காருங்க எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? சார் அவர் முடியாது சார். விடுங்க சார். மாட்டிருக்கார் சார். ப்ளீஸ் சார் எவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். சார் கொஞ்சம் சொன்னா கேளுங்க சார். வந்துருவார் சார். அவர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது சார். ப்ளீஸ் சார். டிராஃபிக்ல மாட்டிருக்கார் சார். எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? சார் முடியாது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்துருவார் சார். எவ்வளவு நேரம் சார் வெயிட் இல்ல பண்றது? சார் அது சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் ஹெவி டிராஃபிக்கா இருந்தது. தட்ஸ் வை லேட் ஆயிடுச்சு. என்ன கபிலன் சார், நீங்களே டைமை கீப் அப் பண்ணலாம் எப்படி? நாங்க எப்படி உங்களோட கொலாபரேட் பண்றது? எங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல. தெரியுது சார், இது என்னோட தப்பு தான். ஆனா லாஸ்ட் மீட்டிங்ல பேசியிருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்க கம்பெனியோட மெயிலுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அதோட ஹார்ட் காப்பி தான் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் அதை மட்டும் பாருங்களேன் ப்ளீஸ். இல்லைனா ஐ எம் வெரி சாரி, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பார்க்கலன்னா ஒரு பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்டா லேட்டாக வந்துட்டு ஆட்டிடியூடாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு என் ப்ராஜெக்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் பேசிட்டு இருக்கேன். சார் ப்ளீஸ் சார், ஒரு 10 மினிட்ஸ். கண்டிப்பா சார். நாங்களும் இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பத்தி தெரியாம போக கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க டேர்ம்ஸ் பேசும்போது எங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். உள்ள வாங்க, உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க சார். ஓகே. வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. வாங்க சார். உட்காருங்க. இவங்க தான் புனிதா. மீனாம்பிகா கிரானைட்ஸ் அண்ட் லைட்ஸோட ஓனர்ஷிப் இவங்க கிட்ட தான் இருக்கு. ஹாய் மேடம், நைஸ் டு மீட் யூ. ஓகே, நான் ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். வெல், நீங்க லேட்டா வந்தாலும் நாங்க காத்துக்கிட்டு இருந்தது ஒருத்தன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார். நாங்க உங்களுக்கு மெயில் எதுவும் பண்ணாம நேரடியாவே சொல்றோம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணிட்டு நீங்க வேலையை ஆரம்பிக்கலாம். உங்களோட கொலாபரேட் ஆகுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணதும் கபிலன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாரு. ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்க வரவே மாட்டீங்கன்னு நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா தான் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு உறுதியா சொன்னாங்க. நான் என்ன பண்ணுவேன், என்ன யோசிக்கிறேன்னு எல்லாரும் ஈஸியா இட போடுற மாதிரி தான் நானும் இருந்திருக்கேன் சரவணன். ஓகே, எனக்கு வேலை இருக்கு. அண்ட் அப்புறம் நான் இன்னைக்கு லேட்டாக வேற வந்திருக்கேன். வழக்கமாக லேட்டாக வந்தால் ஹாஃப் டே சேலரி எல்லாம் பிடிப்பீங்கல்ல, அதையும் எனக்கும் செஞ்சிருங்க. மாம்ஸ், நான் போய் என்னோட ஒர்க்கை பார்க்குறேன். தேங்க்யூ. கபிலன், பாத்தியா சரவணா, உன் மாமா வந்தவங்க கிட்ட என்ன அவர் வைஃப்னு சொல்லி அறிமுகப்படுத்தவே இல்ல. வந்தவங்க யாரும் நம்ம சொந்தக்கார் கிடையாது இல்லக்கா. அபிஷியல் வேலை இது. பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை ஏன் சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு. அக்கா, இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதுவும் மாமாவால. நேத்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவர் ஆபீஸ் வந்ததே ஒரு நல்ல விஷயம் தான்க்கா. கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்கக்கா. அவர் மனசுலயும் பட்ட காயம் ஆறணும் இல்ல.